வணக்கம். இது கரு டிவி. நான் உங்கள் கரு ஜெயஸ்மணிமாறன். இன்னைக்கு சாமானியன் பார்வையில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்கள் தமிழ்நாட்டு அரசியல் இன்னைக்கு டிவிகே வெர்சஸ் பிஜேபி அப்படின்னு நகர்ந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாரு. அதை உறுதிப்படுத்தும் விதமாக விஜய் அவர்கள் டெல்லிக்கு போய் பாரத பிரதமர் மோடி அவர்களை சந்தித்தார். சந்திக்கும் போது அவர்கள் இருவரும் நாற்காலியில் அமர்ந்திருக்கிறார்கள். ஜெயலலிதா அவர்களுக்கு அடுத்து ஒரு ஆளுமையோட உட்காந்து மோடி அவர்கள்ட்ட பேசுகிற அளவுக்கு தகுதியுள்ள ஒரே தலைமை எங்கள் அண்ணன் தான். பாரு எவ்வளோ கலகலன்னு சாதாரணமாக பேசுகிறாரு, ஒரு பயம் கூட இல்லாமல், கையில் சிவரிங்களுக்கு கூட இல்லாமல் பேசுகிறாருன்னு பத்திரிகையாளர் ஆர்கே அவர்கள் கூட புகழ்ந்து தள்ளியிருந்தார் விஜய் அவர்களை. இந்திய அரசு தமிழக அரசை வஞ்சிக்கிறதுன்னு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரே மேடையில் மோடி அவர்களுக்கு நேரில் நின்று தைரியமாக சொல்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு செல்வி ஜெயலலிதா அவர்கள் கூட இதை செய்ததில்லை. ஆனால் ஸ்டாலின் அவர்கள் ஒரே மேடையில் அரசு விழாவில் அவருக்கு பதிலடி கொடுத்தார். இந்த ஆளுமையை பற்றி என்ன நினைப்பீங்க நீங்கள்? இதே மாதிரி நாளைக்கு ஒரு சந்தர்ப்பம் வரதான் போகுது. இந்திய அரசாங்கம் தமிழ்நாட்டு அரசாங்கத்தை வஞ்சிக்க தான் போகுது. பாரத பிரதமர் மோடியை அன்றைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் எதிர்த்து கருத்து சொன்னது போல ஒரே மேடையில் இருக்கும் பொழுது விஜய் அவர்கள் மோடியை எதிர்த்து கருத்து சொல்லிவிட்டால் மு.க. ஸ்டாலினை விட, ஜெயலலிதாவை விட, கலைஞரை விட, எம்ஜிஆரை விட விஜய் ஒரு ஆளுமையான சக்தின்னு ஒத்துக்கிறேன். இதே போல ஒரு நடிகர் ஆந்திராவில் துணை முதல்வராக இருக்கிறாரு, பவன் கல்யாண். அந்த நடிகர் இந்த நடிகரை பற்றி இப்போ கேவலமாக பேசிட்டு இருக்காரு. நான்லாம் இந்த அரசியலில் ஜெயிச்சு வர்றதுக்கு கிட்டத்தட்ட 15 வருடங்கள் உழைக்க வேண்டியிருந்துச்சு. ஆனால் தமிழ்நாட்டை பாருங்க, உடனே ஒரு நடிகரை கொண்டு வந்து பதவியில் உட்கார வச்சுட்டாங்க. தமிழ்நாட்டில் ஒரு நடிகருங்கிற தகுதி இருந்தால் போதும், அரசியலில் ஜெயிச்சிடலாம் சொல்லி கொண்டு சிரிக்கிறார். மக்கள் உட்கார்ந்துருக்காங்க, அந்த மக்களும் சிரிக்கிறார்கள். இப்படி ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் தமிழக முதல்வர் விஜய் அவர்களை ஒரு பக்கம் கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கேரளாவில் புதிய அரசு பதவியேற்றிருக்கு. இந்த புதிய அரசு ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன திட்டம் அப்படின்னா, முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தில் செயல்படுத்திய மகளிர் விடியல் பயணம், மகளிர் உதவித்தொகை, அதை தான் கேரள அரசு முதல் கையெழுத்தாக போட்டிருக்காங்க. அதில் அந்த முதல்வர் என்ன பேசுகிறார் அப்படின்னா, இப்படி ஒரு திட்டமெல்லாம் செயல்படுத்த முடியுமா அப்படின்னு நாங்கள் நினச்சிருந்தோம். ஆனால் செயல்படுத்த முடியும்னு முன்னாள் முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் நிரூபிச்சிட்டாரு. அதை பார்த்தோன்னே எங்கள் மகளிருக்கும் நாங்கள் இப்படி ஒரு திட்டத்தை செய்யலாம்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் முதல் கையெழுத்தாக மகளிர் உதவித்தொகையும் மகளிர் விடியல் பயணத்துக்கும் கையெழுத்து போகிறேன்னு சொல்லி பெருமையாக முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களை பேசி அந்த கையெழுத்தை போட்டிருக்கிறார். இந்த ஜூன் 15 கேரளாவிலும் அனைத்து மகளிருக்கும் பேருந்தில் இலவச பயணம். நீங்கள் என்னமா நினைக்கிறீங்க? நாங்கள் மு.க. ஸ்டாலினை பற்றி மிகப்பெரிய பிம்பத்தை உருவாக்கணும்னு நினைக்கிறீங்க? நாங்கள் பேசலை. திமுக துரோகம் செய்த காங்கிரஸ் அங்கே பதவி இருக்குது. அந்த காங்கிரஸ் முதல்வர் சொல்றாரு, பேரும் பெருமையும் வாங்கித்தர முதல்வர் நமக்கு வேணுமா? தமிழகத்திற்கு அசிங்கத்தையும் அவமானத்தையும் ஏற்படுத்துகிற ஒரு தலைமை நமக்கு வேணுமாங்கிறத யோசிச்சு பார்த்துங்க. சின்ன சின்ன உதாரணங்கள் தான் எப்பயுமே மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உண்டாக்கும். முன்னாள் அரசு எப்படி நிர்வாக திறமையோடு இருந்துச்சு, இந்நாள் அரசு எப்படி நிர்வாக சீர்கேடு செஞ்சுட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கு இந்த 2 உதாரணங்கள் தான். கல்வியில் சிறந்து விளங்கும் மாநிலம் கேரளா தான் இந்தியாவிலே. 2021 26 வரைக்கும் திமுக அரசாங்கம் இருந்துச்சு. அதில் அன்பில் மகேஷ் கல்வித்துறை அமைச்சராக இருந்தார். தேர்வு எழுதி மாணவர்களின் தேர்ச்சி விகிதமே 98% கொண்டு வந்திருக்காங்க. அப்போது கல்வியில் சிறந்து விளங்கும் தமிழ்நாடுங்கிற ஒரு பேரை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த பெருமையை தமிழ்நாட்டுக்கு தேடி கொடுத்திருக்கிறாரு. குறிப்பாக சொன்னால் தமிழ்தாய் வாழ்த்து 3ஆவதாக பாடப்படுறது 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டு விட்டது. முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில் இருந்த போது என்ன நடந்தது? சட்டசபையில் கவர்னர் உரைக்கு முன்னாடி தமிழ்தாய் வாழ்த்த பாடக்கூடாது, வந்தே மாதரம் தான் முதலில் பாட வேண்டும் அப்படின்னு சொன்னப்போ அதற்கு எதிராக தீர்மானத்தை, அதாவது அங்கே ஆளுநர் இருக்கார், ஆளுநர் இருக்கும் பொழுதே அவர் அதற்கு எதிரான தீர்மானத்தை நிறைவேற்றி ஆளுநர் கோபமாக வெளிநடப்பு செய்ததெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அது ஆளுமையா? இன்றைய கல்வித்துறை அமைச்சர் என்ன சொல்றாரு? சார், நாங்கள் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டோம், அவங்க போட்டுட்டாங்க, அடுத்ததில் நான் பார்த்துக்குறோம். ஃபர்ஸ்ட் இதுலேயே தான் சொன்னார். அடுத்து வருவதிலும் அதே விஷயம் தான் நடந்திருக்கு. அதே மாதிரி ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டோம், திரும்பி போட்டாங்க, அடுத்து வரதில் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி நீங்கள் தமிழ்நாட்டில் தமிழ் தாய் வாழ்த்தை பின்தள்ளுவீங்கன்னு எந்த எதிர்ப்புமே தெரிவிக்கல. ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க, நாங்கள் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்கன்னு சொன்னாங்க. அதாவது இவங்க தான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறாரு அப்படின்னா முதல்வர் விஜய் அவர் தான் ஆளுமை மிக்க தலைவராச்சே. அந்த ஆளுமை மிக்க தலைவர் என்ன செய்யறாரு தெரியுமா? அவரும் ரெக்வஸ்ட் பண்ணுறாரு, கடிதம் கொடுத்து நாங்கள் தமிழ் தாய் வாழ்த்தை தான் முன்னாடி பண்ணணும்னு எப்படியாவது சொல்லுங்க ஏன்னா கோரிக்கை விடுத்து வந்தவர் ஆளுமை மிக்க தலைவரா? யோசிச்சு பாருங்க, யார் ஆளுமை மிக்க தலைவர்? ஒரே மேடையில் ஒருவரை எதிர்த்து பேசுபவர் ஆளுமை மிக்க தலைவரா? நமக்கான உரிமையை ஒருவரிடம் கெஞ்சி பெறுபவர் ஆளுமை மிக்க தலைவரா? டிவிகே விசஸ் பிஜேபின்னு இந்த அரசியல் நகருதுன்னு திருமாவளவன் அவர்கள் ஒரு விதையை போட்டாரு.
அந்த விதையை இப்போ டெவலப் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ ஆர்கே மாதிரி பத்திரிகையாளர்களே இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் வந்து நம்ம எடப்பாடி மாதிரி ஓபிஎஸ் மாதிரி கிடையாது, அவரு கம்பீரமாக உட்காந்து பேசுகிறாருன்னு ஆர்கேவே சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. விஜய் அவர்களை ஒரு ஆளுமை மிக்க தலைவராக உயர்த்தி விடுவதற்கான வேலையை பிஜேபி தமிழ்நாட்டில் ஆரம்பித்து விட்டது. சீட்டில் கம்பீரமாக உட்காருவது இல்லை ஆளுமை, கம்பீரமாக ஆட்சி நடத்துவதுதான் ஆளுமை. ஒரு நடிகருக்கு வாக்களித்து மிகப்பெரிய தவறை நாம் செய்துவிட்டோம்னு கேவலமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழ்நாட்டு மானம் கப்பல் ஏறி கொண்டிருக்கிறது. இதை எப்போ நம்ம தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சுக்க போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வரும்பொழுது புரிந்து கொண்டு தான் ஆக வேண்டும். ஆனால் இவ்வளோ பெரிய கஷ்டத்தை பட்டு நம்ம புரிஞ்சுக்கிட்டோங்கிறது தான் ரொம்ப வேதனையாக இருக்குது. நன்றி, வணக்கம்.